நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட வாழ்த்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு ஜீவன் சுகபலன் தந்து தேவைகளை சந்தித்து தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே, அதை நினைத்து இந்த காலவேளையில நன்றியுள்ள இதயத்தோடு ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் துதிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து தேவைகளை சந்தித்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆண்டவரே வந்திருக்கிற எங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவீராக. எங்களை உருமாற்றுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைக்கு நேராய் நாங்கள் செவி கொடுக்க ஆண்டவரை விசுவாசிக்க அர்ப்பணிக்க கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொல்லுகிறபடி அறிந்த சத்தியத்தை நாங்கள் கீழ்ப்படி அந்த காலவேளையில உதவி செய்வீராக. தடைகளை நீக்கும் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்க ஓரோரோடு ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசிக்கலாம். Psalms chapter 8 verse 1 and 9. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய கேட்கிற வார்த்தையை கேட்கிற தேவனுடைய அருமையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லி இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. தாவீதின் சங்கீதம் அப்படியாய் தாவீது எழுதின ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மகத்துவத்தை அறிந்த அனுபவித்த தாவீது ஆண்டவரை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. Your name is great in the earth. உம்முடைய நாமம் பூமியிலே மிக பெரிதா இருக்கிறது என்று சொல்லி பெரிய பெரிய நன்மைகளை அனுபவித்து மிக உயர்ந்த இடத்த ஸ்தானங்களை பெற்ற தாவீது ஆண்டவருடைய நாமத்தை குறித்து விவரிக்கிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த பூமியில நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ மேன்மை உள்ள ஜனங்கள் ராஜ்யங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னை மேன்மை உள்ளவராக காண்பித்து மேன்மையான இடங்கள்ல அவர்களை நிற்க பண்ணுகிறார். மேன்மையான இடத்தையும் ஸ்தானத்தையும் கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய மேன்மை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தாவீது தேவனையே அண்டி சார்ந்து கொண்டதினால கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆடுகளின் பின்னே தெரிந்த அவனை கர்த்தர் அப்படியாய் தம்முடைய இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனத்தை மந்தையாக மேய்க்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. படிக்காத எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக மேன்மையாக உயர்த்தி வைத்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அதனுடைய வார்த்தையுடைய இன்னொரு அர்த்தமானது, தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலே தேவன் நம்மை அப்படியாய் நமக்கு ஒரு ஜீவனை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியிலே நம்ம அவரை மேன்மைப்படுத்தும் போது அவரும் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஒரு வசனம் அதுக்கு இணையாய் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 Samuel chapter 2 verse 30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம், உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி. அந்த வார்த்தையுடைய அர்த்தமானது, கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். அவர் மேன்மைக்கு பாத்திரர். அவரை மேன்மைப்படுத்தும் போகிறவர்களை கர்த்தரும் மேன்மைப்படுத்துகிறார் என்பது இந்த வார்த்தையுடைய அர்த்தமா இருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் என்ன பண்ணுகிறேன்,
நான் கனம் பண்ணுவேன். கர்த்தரை இந்த பூமியிலே நாம் மேன்மைப்படுத்தும் போது ஆண்டவர் மேன்மையான ஒரு 4 ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, விசுவாசியுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியில அநேக மேன்மையான முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் அவற்றை விட எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா நேரத்திலும் தேவனை மேன்மைப்படுத்த நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய பலத்தையும் செலவழிக்கும் போது, ஆண்டவரை உண்மையாய் நாம் உயர்த்தும் போது, ஆண்டவரை உண்மையாய் நாம் ஆராதிக்கும் போது, ஆண்டவரை உண்மையாய் நாம் அப்படியே மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மையும் மகிமைப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் எத்தனையோ நபர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்ததற்கான காரணம் என்ன? அவர்கள் தேவனை மேன்மைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தார்கள். தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லுகிறபடி இந்த உலகத்துல நம்முடைய சிந்தையை திசை திருப்புகிற, டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற எந்த காரியம் வந்தாலும் சரி, அதை நாம் அறிந்து ஆண்டவரை எல்லா விதத்துல, முதல் வசனமும் சொல்லுது உம்முடைய நாமம் மேன்மை உள்ளதா இருக்கிறது. 9ஆம் வசனம் கடைசி வசனம் சொல்லுது உம்முடைய நாமம் மேன்மை உள்ளதா. அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்திலேயும் ஆண்டவரை மேன்மைப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிலையும் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். ஒரு நாள் துவங்கும் போது ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கணும். அந்த நாள் முடியும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கணும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தாழ்வுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதை விட்டு விடும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய நமக்கு நன்மைகள் ஒன்றும் கிடைப்பதில்லை. அதே நேரத்தில் தாவீது சொல்றார், இக்கட்டு காலத்தில் நீரே சகாயர். அப்படின்னா என்ன? அந்த எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதை அவர் விட்டு விடாமல் இருந்தபடினால ஆண்டவர் மேன்மையான காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையில செய்தருளினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுக்கு அருளினா நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்ப தாவீதுக்கு வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதிக கிருபைகளை தாவீதுக்கு தந்தது போல. காரணம் என்ன? அவன் ஆண்டவரை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்துகிறவனாக, உயர்த்துகிறவனாக, துதிக்கிறவனாக காணப்பட்டான். அதனால அவனுக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய பாதகமான சூழ்நிலையும், தன் கைவிடப்பட்ட நிலைமைகளையும், தான் சோர்ந்து போன நிலைமைகளையும் அவன் அப்படியாய் அமர்ந்து விடாதபடி கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டபடினால கர்த்தர் அவனை மேன்மையான காரியங்களுக்குள்ளாய் நடத்தினார். நமக்கும் நிறைய மேன்மையான ஆசீர்வாதங்கள், நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் ஒரு 4 காரியங்களை நாம் செய்ய வேண்டியது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமம் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படும் போது ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் அவரை மேன்மைப்படுத்துகிறனா வாயில மட்டும் கர்த்தர் பெரியவன் சொல்றது அது இல்ல. உண்மையாய் கர்த்தரை எல்லா விதத்துல விட்டு கொடுக்காதபடி உயர்த்தி நம்மை தரை மட்டும் நாம் தாழ்த்தும் போது அந்த மேன்மை ஆண்டவர் கனப்படுத்தி நம்மை அப்படியா வேதம் சொல்லுகிறது, சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார் சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் உயர்த்த சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவரை மேன்மைப்படுத்தின ஜனங்களை அவர் மறந்ததில்லை, கைவிட்டதில்லை. ஒரு நாளும் அப்படியாய் அவர்களை கர்த்தர் அப்படியாய் புறக்கணித்ததில்லை. தேவன் அவர்களை உயர்த்தியே உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தமான இந்த வார்த்தை, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை தேவனை எல்லா விதத்துல, பொருளால, நம்முடைய துதியால, நம்முடைய செயல்களால, நம்முடைய வாழ்க்கையால ஆண்டவரை மேன்மையான இடத்துல வைக்கும் போது, கர்த்தருக்கு பயந்தவர்களை மேன்மையான இடத்துல வைக்கும் போது, கர்த்தருக்குரிய காரியங்களை மேன்மையாக நாம் எண்ணுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து ஆஸ்வதிக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், Psalms chapter 8 verse 2, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பகைஞனையும் பழிகாரனையும், நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி ஆண்டவரை துதிக்கிறதாய் காணப்படுகிறது. யோசபாத்தா இருந்தாலும் சரி, வேதத்துல அநேக ஆசா, எத்தனையோ ராஜாக்களை நம்ம வாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில எதிரிகள் சூழ்ந்து கொண்ட நேரங்களில் அவர்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அப்படியாய் செய்கிற வேளையில ஆண்டவர் அவருடைய சத்துருக்களை பின்னிட்டு ஓட பண்ணினார், வெட்கப்படுத்தினார். சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். நம்ம வாழ்க்கையில சத்துருக்கள் சொன்னா பல காரியங்கள் சொல்லலாம். ஜனங்கள்,
பண கஷ்டங்கள், வியாதிகள், பலவிதமான போராட்டங்களை நம் சத்துருக்களாக அல்லது நம்மை விட வலியவர்களாக, நம்மை மேற்கொள்கிறவர்களாக நாம் பார்த்தாலும், கர்த்தரை நாம் துதிக்கிற துதியில ஆண்டவர், அந்த வசனம் சொல்லுகிறது, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட, எந்த ஒரு வல்லமையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, நமக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய எந்த ஒரு ஆவியும், எந்த ஒரு எதிரியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வல்லமையை நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். நம்ம அவங்களை கட்டி ஜெபிக்கணும்னு சொல்றதை விட ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அப்படியா நமக்கு விரோதமா இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காம போய்விடும். சத்துருக்களை கர்த்தர் அப்படியாய் நிக்கிரகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், பழி வாங்குகிறவராய் இருக்கிறார், அப்படியாய் தண்டிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை முதலாவது, அந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவரை வாயால துதித்து மனதால துதித்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்தி காட்டும் போது, ஆண்டவர் நமக்கு எதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லல, வேதம் சொல்லுகிறது, எதிரிகள் இல்லாதபடி சுற்றுப்புறத்தாடால் இளைப்பாறுதலை கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி, வேதத்துல தேவனுக்கு பயந்த ராஜாக்களுக்கு ஆண்டவர் யுத்தம் இல்லாதபடி இளைப்பாறுதலை உண்டாக்கினார். சத்துருக்கள் தொடர்ந்து வராதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட மனுஷனையும் ஆண்டவரால் சந்திக்க முடியும், எப்படிப்பட்ட கட்டுகளை உடைக்க முடியும், நமக்கு விரோதமா இருக்கிற எப்படிப்பட்ட சத்துருக்களையும் ஆண்டவர் நீக்கி போட மகா பெரிய வல்லமையுடையவராய் காணப்படுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய துக்கத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில அதையே நம்ம நினைச்சு காலங்களை ஓட்டாதபடி, அல்லது அந்த நடந்த காரியங்களே யோசிக்கிறதுனால ஒரு புதிய காரியம் நடக்க போறதில்லை. அதுக்கு மாறாக அந்த நேரங்களில் தேவனை துதித்து உயர்த்தி ஆராதித்து கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லமையும் பெற்றுக்கொண்டு ஜீவிக்கும் போது நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் பழி வாங்கி சரிகட்ட வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 7:23. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அழிக்கிறது ஆண்டவருடைய வேலை. ஆனா தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்யற ஒரு பாக்கியம், நம்ம மூலமாகவே நாமே யுத்தம் பண்ணி, தேவனுடைய நாமத்தினால நாமே யுத்தம் பண்ணி சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் இந்த காலவேளையில இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, அப்படியா கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்துருக்களை சிதறடிக்கிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எப்படி எத்தனையோ சத்துருக்கள் இருக்குது, வியாதிகள், பலவிதமான காரியங்கள், எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உயர்த்தும் போது, ஆண்டவரை நாம் உயர்த்தும் போது, தேவனை மேன்மைப்படுத்தும் போது அவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 8:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவர் விசாரிக்கிறது போல மனுஷர்கள் விசாரிக்கிறது கிடையாது. ஆனா ஆண்டவர் அப்படியே மேற்பார்வையில் அப்படியே பார்த்துட்டு போகிறவர் அல்ல, அவர் தனிப்பட்ட விதத்துல விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஒரு திருமணத்துக்கு போறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்து விசாரிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய விசாரிப்பு என்பது அது பிரதானமானது. வனாந்திரத்திலே ஆகார் என்ற அடிமை பெண் ஆபிரகாமை விட்டு கடந்து செல்லும் போது ஆண்டவர் அவளை பார்த்து, தேவ தூதனானவர் அவளை பார்த்து, ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி விசாரித்து அப்படியே அனுப்பிவிடவில்லை. அவர் சொல்றா, வனாந்திரத்துல தண்ணீர் இல்லாமல் சாகிறேன் சொல்லுகிற போது கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தள்ளினார். அப்படியா இந்த வனாந்திரத்தில் ஒரு ஊற்றை கர்த்தர் திறந்து அவளுடைய தாகத்தை தீர்த்து அவளை விசாரித்து அவளுடைய தேவைகளை சந்தித்து அவட்ட ஒன்னு சொல்றாரு, நீ திரும்ப உன் நாச்சியார் இடத்துல போய் தங்கிரு, ஒரு நாட்கள் வரும், அதுக்கப்புறம் உனக்கு பிறக்கிற பிள்ளையை நான் அப்படியே மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் விசாரிக்கிற விதமே வேற. அவர் நம்மளை விசாரிச்சா நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருக்காது. குறைகள் இருக்கும்போது அவர் விசாரிக்கும் போது அந்த குறைகளை கர்த்தர் மாற்ற, குறைகள் வருவது இயற்கை. அந்த நேரத்தில் ஆண்டவர் விசாரிக்க வேண்டும் என்று நம்மை அந்த பாதையில நடத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தான் பெற்ற பிள்ளைகளை எப்படி தகப்பன் பெற்றோர் ஒவ்வொரு நாளும் பார்க்க விரும்புகிறார்களோ அதை காட்டிலும் அதிகமாய் நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும், அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை தேவன் நமக்கு என்ன பண்றாராம், அவரே வந்து அதை தர விரும்புகிறார். கர்த்தருடைய அப்படின்னா என்ன,
நம்ம தேவனோடு ஐக்கியமா இருக்கவும் அவரை மேன்மைப்படுத்துகிற காரியங்கள்ல நம்ம முதலாவது காணப்படும் போது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, கர்த்தரை உயர்வாய் நினைக்கும் போது, கர்த்தருடைய காரியங்களை உயர்வாய் நினைக்கும் போது, கர்த்தருக்கு பயந்தவர்களை நாம் கனம் பண்ணும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தரை கனம் பண்ணுகிறது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. கர்த்தருக்கு பயப்படுவர்களையும் கனம் பண்ணுகிறது. அது நம்ம தேவ பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களை நம்ம கனம் பண்ணலன்னா கர்த்தரை கனம் பண்ணலன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப கர்த்தரை கனம் பண்ணாத நம்மை ஆண்டவரும் கனம் பண்ண முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 Peter chapter 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பேதுரு அப்போஸ்தலன் பேதுரு நிருபத்தில் எழுதும்போது இவ்விதமா எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன பண்ணுங்க, வைத்து விடுங்கள். ஒரு மனுஷன் போய் நம்முடைய குறைகள் எல்லாம் சொல்றோம்னா அவனால முடிஞ்ச சில உதவிகளை செய்வாங்க, அதுக்கப்புறம் அது முடியலன்றுவாங்க. அது சம்பந்தப்பட்ட ஆட்களை போய் பாருங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுங்கள். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிப்பார். ஒரு காரியத்தை கூட மறக்கிற தேவன் கிடையாது. என்னென்ன வாஞ்சிக்கிறோம், என்னென்ன விரும்புகிறோம், எந்தெந்த காரியத்துல நன்மை எதிர்பார்க்கிறோம், எப்படிப்பட்ட மனநன்மையில் இருக்கிறோம், நம்ம எதை அதிகமாய் முதன்மைப்படுத்துகிறோம், எல்லாம் கர்த்தர் அறிந்து அவை எல்லாவற்றையும் விசாரித்து ஏற்ற நாட்கள் அதுக்கு நன்மை வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உலகத்துல விசாரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் நம்மள காலையில் நினைச்சு சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களா, எப்படி இருக்குன்னு கேட்கிறோம். அது வெறும் வாயோட நின்று போயிடும். ஆனா கர்த்தர் விசாரிக்கிற விதம் நம்முடைய வெறுமையை அவர் முற்றிலும் அப்படியாய் நிரப்புகிற ஒரு செயல்தான் அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு காரியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோசேப்பு என்ன பண்ணா, எகிப்தியரை விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அவர் ஒவ்வொரு நாள் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தம்மை மேன்மைப்படுத்துகிற ஜனங்களை அவர் தேடி வந்து விசாரித்து அவருடைய கஷ்டங்கள், அவருடைய துக்கங்கள்ல, பாடுகள்ல ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய அவர் அப்படியே ஆர்வம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படியே அற்புதத்து மேல அற்புதம் நடக்கும். நம்ம நினைக்கிற காரியங்களை உடனே கர்த்தர் அவர் செய்வார். அப்ப இதன் மூலமா இன்னும் நம்ம தேவனை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் இறங்கி தங்கி தம்முடைய ராஜ்யத்தை நம்ம மூலமாய் கட்டி நம்மை ஆஸ்வதித்து நம்மை சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற ஜனங்கள் இவ்விதமாய் மேன்மைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 8 verse 5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர் என்று இந்த வார்த்தை எழுதப்பட்டாலும் அதுக்கு அடுத்த அந்த சென்டென்ஸ் லைன் சொல்லுகிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன பண்ணினீரா, முடிசூட்டினீர். உலகத்துல எத்தனையோ நம்மளை விட பராக்கிரமான மிருகங்கள், பட்சிகள் படைக்கப்பட்டது, தாவரங்கள் படைக்கப்பட்டது, அநேக காரியங்கள், அநேக கோள்கள், எத்தனையோ காரியங்களை படைச்சாலும் தன்னுடைய மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ இந்த உலகத்தினுடைய வேற எந்த காரியங்களுக்கும் கொடுக்காதபடி தாம் உண்டாக்கின மனுஷனை அவர் மகிமைப்படுத்த விரும்பினார். ரோமர்ல வாசிக்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய தேவனை உயர்த்தும் போது நம்ம இருக்கிற நிலைமையில நிச்சயமா இருக்க முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை மேன்மையா யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார்களோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்த சித்தமுள்ள கிருபையினால இரக்கங்களினால நம்மை முடிசூட்டுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கத்தினால நிறைந்தவர்களாய் காணப்பட்டா இந்த உலகத்துல வெற்றியுள்ள, பாதுகாப்புள்ள, ஜெய ஜீவியத்தை, சந்தோஷமான வாழ்க்கையை தேவன் அதன் மூலம் நமக்கு தந்து கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாம்ஸ் சாப்டர்
103 verse 4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனம் எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன பண்ணுகிறாராம்? முடிசூட்டுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5ஆம் வசனத்துல மகிமையினாலும் கனத்தினாலும் இருக்குது. இங்க கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்ன பண்றாராம்? முடிசூட்டுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை சுற்றிலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கும் போது மகிமையும் கனமும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில வருகிறது. பல தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை உண்மையா சேவிச்சு ஆராதிக்கிறவங்க, அவங்க எந்த தனிமையா கைவிடப்பட்ட நிலைமையில அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை வெளியில கொண்டு வந்து மகிமைப்படுத்த விரும்புகிறார். மகிமைப்படுத்த சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். மகிமையை நம்ம விரும்பாட்டாலும் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு அது மகிமையை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்ப நம்ம தேவனுக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். வேதத்தில் உள்ள எத்தனையோ பேர்கள் அந்த மகிமைக்கு பாத்திரவான்களா இல்லாம இருந்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினதுனால கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் எல்லாரையும் சொல்ல முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோபு, தானியேல் எல்லாம் பார்க்கும்போது, நோவாவை பார்க்கும்போது அவங்க கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிறதை மேன்மையாய் கொண்டிருந்தபடினால கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தி நல்ல ஒரு ஸ்தானத்தை தந்து உலகத்துல பெரியோர்களுக்கு ஒத்த ஒரு நாமத்தை தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உண்மையா அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். அது அறிந்த யோவான் தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நீர் பெருகிறதுனால ஏன் நாமம் பெருகக்கூடாது ஐயா, உங்க நாம மட்டும் பெருகணும் என்று அந்த வாஞ்சையோடு யோவான் சொன்ன அந்த வார்த்தையை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் யோவான் அப்படியே கைவிடல. தன்னுடைய கடைசி கால சத்தியங்கள், கடைசி கால காரியங்களை அன்பாயிருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் யோவானை அப்படி கனப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வரும் காரியங்கள், நிகழ்காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நம்மையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு வரத்தை தருவார். பலவிதமான காரியங்களை தருவார். தந்து நம்மை அவரை கிருபையினால, இரக்கங்களினால, வரங்களினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால கர்த்தர் அப்படியா நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் இந்த நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் என் மகிமையை நான் வேறொருக்கும் கூடன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்களுக்கு தான் அவர் அந்த மகிமை என்ன பண்றாரு? கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம மகிமைப்படுத்தப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையினால இரக்கங்களால முடிசூட்டினார்னா அதுக்கப்புறம் எந்த உலகத்துல எந்த வல்லமையும் அவங்களை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. கர்த்தரே அவர்களுக்கு பாதுகாப்பு காரணமா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம். மனுஷ தயவு தேவை, பணம் தேவை, உலகத்துல எல்லாம் தேவை. ஆனா ஆண்டவர் கிருபையினால இரக்கங்களால முடிசூட்டுகிறார் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துல வழிகள் திறக்கப்படும். எல்லா விதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கடைசியில ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 8 verse 6, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது, ஒரு தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்தை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் என்ன பண்றாராம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய் எல்லாரையும் சீஷர் ஆக்குங்கள், அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு தேவன் அதிகாரத்தை தந்தார். கட்டவும், இடிக்கவும், பிடுங்கவும், நாட்டவும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி அந்த அதிகாரத்தை ஆண்டவரை உண்மையா பின்பற்றுகிற ஜனங்களுக்கு சகலவற்றின் மேலேயும் கர்த்தர் அதிகாரம் தருகிறார். எது மேல சொல்லி அந்த பின்னாடி வசனங்களை நம்ம அதுல பாக்குறோம். ஆடு மாடுகள் எல்லாவற்றின் மேலும், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகள் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அது மாத்திரமல்ல, சத்ருவின் மேலும் தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை, இயற்கையின் மேல தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். யோசுவா சொல்றார், சூரியன் நெல் அப்படின்னா நிக்குது. மோசே தன்னுடைய கரத்தை அந்த கோலை எடுத்து நீட்டும் போது செங்கடை அப்படியே பிளக்குது. அப்போ சகலவற்றின் மேலும் தேவன் அந்த அதிகாரத்தை, தான் பெற்ற அதிகாரத்தை
தன்னை மகிமைப்படுத்துகிற நமக்கு, மண்ணான நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் கட்டவும், எல்லாவற்றையும் இயேசு, அதாவது பைபிள் சொல்லுகிறது, இந்த பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பண்ணிருக்கோம், கட்டப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் யாருக்கு தருகிறார்? தம்மை உயர்த்துகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கட்டப்பட்ட வேளையில பவுலும் சீலாவும் ஆண்டவரை நல்லா துதிச்சு ஆராதிச்சாங்க. கர்த்தர் அந்த கிருபைகளை அவங்களுக்கு தந்தள்ளினார். பவுலின் கைகளினால் ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார், பெரிய அற்புதங்களை செய்தார். இந்த நாட்கள்ல நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறும்போது அந்த சகல அதிகாரத்தை, ஒரு தகப்பன் இருக்கிறார் அப்படின்னா அந்த தகப்பனுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த தகப்பன் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒப்பு கொடுக்க விருப்பமா இருக்கிறது போல, ஆண்டவர் இந்த நாட்களில் ஊழியம் செய்த நாட்களில் சகல அதிகாரத்தை உடையவராக இருந்தார். அவருக்கு பின்பு நாம் இந்த நாட்களில் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்ப பரிசுத்தாவியின் மூலமாய் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையுள்ளவர்களாய் ஜீவிக்கும் போது, ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது, சீஷர்களுக்கு தந்த அதே அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் தர விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம், அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினால பிசாசுகள் என்ன பண்ணுவாங்க, துரத்துவார்கள், வியாதிஸ்தரை சுகமாக்குவார்கள், மரித்தோரை எழுப்புவார்கள். என்ன ஒரு அதிகாரம் பாருங்க. பிசாசு துரத்துறது மனுஷனால கூடாத ஒரு காரியம். ஏன்னா பிசாசு நம்மளோட வளமிடவனா காணப்படுகிறான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப அந்த வசனம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, அவரை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசு கூட என்ன பண்ணுது, ஆண்டவரை விசுவாசிச்சு நடங்குது. அந்த விசுவாசம் நம்ம நினைக்கிற விசுவாசம் இல்லை. நம்ம உண்மையா தேவனை விசுவாசிக்கிறவர்களா இருந்தா ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டோம். மேன்மைப்படுத்துறதுல நம்ம முக்கியமா இருப்போம். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட காரணமா இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய நாமத்தை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டோம், ஆராதிக்காமல் விட மாட்டோம். ஆண்டவரை அதான் எக்காலத்துல நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், எப்போது அவருடைய துதி என்னுடைய வாயில் இருக்குன்னு ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மையாய் தாவீது சொல்லுகிறார். 1000 வேலை இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. ஆனா தேவனை மகிமைப்படுத்துகிற நேரத்துல நான் அல்ல தட்டாதபடி கர்த்தரை முழு உள்ளத்தோடு உயர்த்துவேன், ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். பலவிதமான அனுபவங்களை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எழுதி வைத்து அந்த மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டபடினால இந்த காலவெளியில, இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அப்ப நம்ம தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும். சபையில மட்டும் தேவரை ஆராதிச்சு மேன்மைப்படுத்திட்டு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மேன்மைப்படுத்தாத காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. மரண பரியந்தும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறது மாத்திரம்தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். கர்த்தருடைய நாம மாத்திரம்தான் உயர்த்தப்படணும். நம்மை முற்றிலும் தரை மட்டும் தாழ்த்தி நாம் ஒன்றுமில்லை என்று ஒப்புக்கொண்டு கர்த்தரை அப்படியாய் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்ப கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறத நமக்கு ஒரு பாக்கியமா நினைச்சு அப்படி மேன்மைப்படுத்தும் போது எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சிறு அப்படியாது ஒதுக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட நிலைமைகளை நம்ம காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை, மறக்குவதில்லை. கர்த்தர் அப்படியாய் எப்படி யோசேப்பை வெளியிலிருந்து கொண்டு வந்து அவனை அரசனாய் மாற்றினாரோ அதை போல, தாவீதை எப்படி அரசனா மாற்றினாரோ அதை போல உங்களை என்னையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். நம்ம அப்படியாய் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா, உம்மை பாடுவது எங்களது மேன்மை என்று சொல்லி நம்ம வெறும் பாடல்களை பாடுகிறது மாத்திரமல்லாம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதிகாரத்தை பற்றி நம்ம கடைசியில வாசிச்சோம். ஆண்டவர் என்ன பண்றாராம், நம்ம வாசிச்சோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிச்சோம். உம்முடைய கரத்தின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலவற்றையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறேன். எபிரேயர் புஸ்தகத்தில் அதே மாதிரி வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 2:8 சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்தும் ஏன் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை என்றால்,
நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது எல்லாவற்றின் மேல அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய சட்டதிட்டங்கள், கர்த்தருடைய ஆலோசனைகள், கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்பட்டு அடங்கி கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கரத்தில் அடங்கியர்கள் சொல்கிறபடி கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமைதலா தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஒரு நாள் வரும், தேவன் நமக்கு அந்த வல்லமையை தந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆதாமுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கும் அதே வசனத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு உண்மையாய் பயப்பட்டு அவரை மேன்மைப்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கமாய் காணப்பட்டு இந்த உலகத்துல நான் மறைந்து வாழணும். ஆண்டவர் வெளிப்படணும், நம்ம மறைஞ்சிருக்கணும். ஆண்டோடைய நாமத்தை ஜனங்க அறியணும், ஆண்டோடைய முகத்தை ஜனங்க பார்க்கணும். அப்படி நம்ம வாழும்போது கர்த்தர் சகல அதிகாரத்தை நமக்கு தந்து இந்த பூமியில நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி இந்த காலவெளியில ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் ஆண்டவரே தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பது சொல்லி இருக்கிறது போல எங்களோட வாழ்க்கையுடைய முதலிலும் துவக்கத்திலும் எல்லா விதத்துல கர்த்தருக்கு மேன்மைப்படுத்துவதிலேயே நாங்கள் நோக்கமாக, லட்சியமாக, தரிசனமாய் கொண்டிருக்க கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்லுகிறபடி ஆண்டவர் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மேன்மை அடையும்படியா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற காரியங்கள் காணப்படும்படியா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரமையா உம்மை மேன்மைப்படுத்தும் போது இந்த மாதத்துல, இந்த வாரத்துல, இந்த நாட்களில் ஒரு மேன்மை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறதை எங்களால காண முடியும். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை மேன்மைப்படுத்தும் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை ஆண்டவரே. அதனால வருகிற பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்து கர்த்தரை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லி ஒரு முகத்தோடு காணப்படும் போது ஏற்ற வேளையில நீர் உடைய பிள்ளைகளை ஆசிரித்து உயர்த்தி கனப்படுத்துகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த நம்முடைய நாம மகிமைப்படுவதாக. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.